பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம தங்கமயில இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஏதோ என் அம்மா பேச்சை கேட்டு புத்தி கட்டுத்தனமாக இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னவா உன்னை போய் நான் எப்படிம்மா மன்னிக்க முடியும்? மரியாதையை இந்த வீட்டை விட்டு வெளியே போடு. நான் மீனா ராஜியை விட உன் மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சேன். ஏன் தெரியுமா? நான் நான் பார்த்து உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த மருமகன்னு சொல்லிட்டு கௌரவமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி எல்லாத்தையுமே பொய்யாக்கிட்டல நீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எத்தனை தடவை நீ மன்னிப்பு கேட்டாலேயும் நான் உன்னால் பட்ட அவமானம் மாற முடியுமா? என் பிள்ளைக்கு நான் என்னென்னமோ பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் என் பையனோட வாழ்க்கையே இப்படி என் கையாலேயே அழிச்சிட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியம் இருந்துட்டு, என் பொண்ணு இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கா, ஒரு தடவைக்கு 10 பேருக்கு சமைக்கணும், இந்த வீட்டையும் பார்த்துக்கிட்டு என் பொண்ணு எவ்வளோ தூரம் இந்த வீட்டுக்காக பண்ணியிருக்கா, ஆனால் ஒருத்தருக்கு கூட நன்றியே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நன்றி இருக்கும், இல்லாமலாம் இல்லை. இவ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணான்னு எங்களுக்கு இப்போ தானே அதுக்கான அர்த்தமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.